எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு 6வது ஸ்லோகம் கேட்டுங்க. இன்னைக்கு 6வது ஸ்லோகம். எஸ்ய ஸ்மரணம் மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. இதான் இன்னைக்கு ஸ்லோகம். அது இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. எஸ்ய ஸ்மரணம் மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே அப்படி சொல்லணும். சொல்லும்போது எஸ்ய ஸ்மரண மாத்திரேன ஜன்ம சம்சார பந்தனாத் விமுச்சதே நமஸ்தஸ்மை விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. ஓம் நமோ விஷ்ணவே பிரபவிஷ்ணவே. இது ஸ்லோகம் சொல்கிற முறை. இதில் என்னென்னா, இப்போ இதுக்கு அர்த்தம்னு பார்த்தோம்னா, அஸ்யன்னா அவருக்குன்னு அர்த்தம், எஸ்யன்னா எவருக்கு. இதை முதல்ல நம்ம படிச்சுப்போம். எஸ்யன்னா எவருக்கு. இங்கே எஸ்ய ஸ்மரணன்னு ஒதுக்கு பாருங்க. அது எஸ்ய இஸ்ஸு. நீங்கள் அதை படிக்கும்போதே எஸ்ஏன்றது வந்து எவருக்கு, ஸ்மரணன்றதுல வந்து இஸ்ன்றது வந்து மனசு. எப்பயுமே மனசுன்றதுக்கு இஸ்வா. ஸ்மன்றது வந்து ஸ்மன்றது வந்து அந்த அந்த மனதுள் அப்படின்றது. இஸ்மன்றது வந்து இஸ்ன்றது வந்து மனசு. இஸ்ம அப்படின்றது வந்து மனசுக்குள் அப்படின்றது. ஸ்மரண ஸ்ம ரணி. ரணின்னா உச்சரிக்கிறது. ரணின்னா உச்சரிப்புன்னு அர்த்தம். ரணின்னா உச்சரிப்பு. சான்ஸ்கிரிட்ல ரணின்றதுக்கு வந்து உச்சரிப்புன்னு பேரு. எஸ்ய ஸ்மரண அப்படின்னா உச்சரிக்கிறது. எஸ்ய ஸ்மரணன்ற மனசுக்குள். மனா இஸ்னா மனஸ், மனா மனசுக்குள், ரணின்னா உச்சரிப்பு, மனசுக்குள் உச்சரிப்புன்னு அர்த்தம். அந்த இடத்துல எஸ்ய ஸ்மரணன்னா மனசுக்குள்ள உச்சரிக்கிறது. அதுபோல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அடுத்தது வந்து எஸ்ய ஸ்மரண மாத்திரேன. மாத்திரேனன்றதை எடுத்துட்டீங்கன்னா, மாத்துனா ஒன்லி ஒன், மொனாபலி. அதுதான், வேற எதுவும் இல்லை. அதுதான் சான்ஸ்கிரிட்ல வந்து மாத்துன்றதுக்கு வந்து அது ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதுக்கு ஈடு எதுவுமே இல்லைன்ற மாதிரி. அது ஒன்லி ஒன். ரேன இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதே பாருங்க, ரேன அந்த ரணி வருது பாருங்க. இங்கேயும் மாத்திரேன. ரேனன்றது உச்சரிக்கிறது. இந்த இடத்துல உச்சரிச்சுட்டே இருக்கிறது. எஸ்எஸ் மாத்திரேனன்றது வந்து எப்பயுமே உச்சரிச்சுருக்குது. மாத்திரேன ஜன்ம ஜன்ம ஜன்மன்றது இந்த ஜீவாத்மா ஜென்மம் நம்ம இறவி எடுத்தது. சம்சாரன்றது என்னன்னா, அது வந்து பெரிய விஷயம். சம்சாரன்ற வார்த்தை மனுஷன் வந்து திருப்பி 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 ஆசையிலையும் அவனுடைய கோபத்திலையும் அவனுடைய வருத்தத்திலையும் இதுலயும் வாழ்ந்து 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 இதுலயே மாட்டிட்டு திருப்பி திருப்பி அந்த பற்றற்ற நிலையே அடையாத திருப்பி திருப்பி சுத்தின்னு இருக்கிறது. அதான் சம்சாரம் வந்தோன்றது. உறவுகள், ஐயோ புள்ள, அம்மா, பொண்டாட்டி, ஒய்ஃபு, அம்மா, அப்பா என்ன ஆனாலும் தெரியலையே இதெல்லாம் நினச்சிட்டு இருக்குமே, அதுதான் சம்சாரம். சம்சாரம் வந்தது என்னன்னா, அதுக்கு ஆக்சுவலாக நம்ம சம்சாரன்றதுக்கு என்ன சொல்லணும்னா, இகபர குடும்ப உறவுகளில் ஈடுபடுறது. அதுலேயே அதே ஈடுபடுறதுன்னா அதே மைண்டாக இருக்கிறது. ஜென்ம சம்சார பந்தன்றது வந்து உறவு. அதான் குடும்ப அந்த இகபர ஜென்ம சம்சார பந்தத்தில் உறவு. சம்சார பந்த நாத். பந்த நாத்துன்னு ரெண்டு தான் படிக்கணும். பந்தன்றது பந்தம், சம்சார பந்தம் இது வந்து குடும்ப பந்தங்கள்ல ரொம்ப லயிச்சு இருக்கிறது. ஆத்துனா விலகி போறது. அதான் சம்சார ஜன்ம சம்சார பந்த நாத். பந்த ஆத்து. இந்த பந்தங்களை விட்டு விலகி போறது எதுன்னா, இந்த பெருமாளோட உச்சரிதான் வந்து மனசுக்குள்ள உச்சரிச்சுட்டே இருக்கணும். அப்ப இது விலகி போகும். விலகி போறதுக்கு வழி அது. அதே மாதிரி அடுத்தது பாருங்க, விமுக்சதேன்றது. விமுக்சதேன்றதுக்கு வந்து முச்சன்னா முக்தி. முக்தி முக்தி அடைகிறதுக்கு பேர் முச்சன்னா முக்தி. முக்கியதே முக்கியதேன்னா முக்திக்கு அப்படின்னு அர்த்தம். அந்த முதல்ல சொன்னேன் பாருங்க, அது மாதிரி ஸ்மரணால சொன்னேன் பாருங்க, அது மாதிரி மாத்திரேன அது மாதிரி. இது வந்து விமுச்சியதே விமுச்சியதையில வந்து முச்சேன்னா முக்தி, முச்சியதேன்னா முக்திக்கு வழி. விமுச்சியதேன்னா இந்த இடத்துல வீக்கு வந்து சிறந்தன்னு அர்த்தம். சேர்னாலும் வீக்கு சிறந்தன்னு அர்த்தம், வீனாலும் சிறந்தன்னு அர்த்தம். உங்களுக்கு வந்து நம்ம சாதாரணமாக நம்ம சான்ஸ்கிரிட்ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எழுத்துக்கு என்னென்னவோ மீனிங் இருக்கும். அதாவது அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி மீனிங் மாறக்கூட மாறிடும் சமயத்தில். ஒரே வார்த்தை, ஒரே எழுத்து,
அதே எழுத்து ஒரு இடத்துல வேணுன்றதுக்கும் அது அது அர்த்தமாகவும் வரும், வேண்டான்ற அர்த்தமாகவும் வரும் சில இடத்துல. அதனால இந்த இந்த இது வந்து சான்ஸ்கிரிட்ல இது ஒரு முக்கியமான விஷயம். நம்ம படிக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ஒரே இதுக்கு வந்து நிறைய அர்த்தம் இருக்கிற ஒரு டிக்ஷனரி இருக்குது தெரியுமா உங்களுக்கு எல்லாருக்கும்? ஒரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரின்னு கூட சொல்லக்கூடாது, சரஸ்மா தெரியுமா? சாரஸ், சாரஸ்னு ஒன்று இருக்குது. ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு வந்து ஒரு 15 மீனிங் இருக்கும் உள்ள. எப்படி அந்த வார்த்தையை எப்படி எதை இதெல்லாம் யூஸ் பண்ணலான்னு, அதுக்கு என்னென்ன மீனிங், அந்த மாதிரி சரஸ் மாதிரி அதில் வந்து இதில் வந்து அமரகோஷம்னு இருக்குது சான்ஸ்கிரிட்ல. அமரகோஷம்னு அந்த சரஸ் மாதிரி, இங்கிலீஷ்க்கு சரஸ் மாதிரி சான்ஸ்கிரிட்க்கு அமரகோஷம். அதில் எடுத்துட்டீங்கன்னா இந்த 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 சிறந்தன்றதுக்கு சாவி எல்லாம் வரும், இன்னும் நிறைய வரும். அது அங்கங்கே வரும்போது நான் சொல்கிறேன். இல்லை இப்போ நம்ம சொல்லியிருந்தோம்னா இந்த நம்மளோட இந்த இது வந்து ஸ்பாயில் ஆகிடும். அதனால் அந்த வின்றது இந்த இடத்துல வந்து சிறந்த. இப்போ முக்கியன்னா முக்தி, முக்கியதேன்னா முக்திக்கு, விமுக்சதேன்னா சிறந்த முக்திக்கு. அப்படி நமஸ்னா பணியறது, வணங்குறது, நமஸ். தஸ்மை, தஸ்மைன்றா தாசஸ்யம்னு. தாசஸ்யம்ன்றது என்னன்னா அடிபணியறது. அவளுக்கு வந்து அடிபணிஞ்சு வேலை செய்யறது. அதாவது தாசஸ்யம்னா அடிபணிஞ்சு வேலை, பயந்துட்டு அடிபணிஞ்சு வேலை செய்யறது இல்லை, விரும்பி அடிபணிஞ்சு வேலை செய்யறதுக்கு பேர் தான் தாசஸ்யம்னு பேர். தாசஸ்யம்ன்றது நீ விரும்பி வாலண்டியரா போய் பண்ணி கொடுவோமே, அதுக்கு பேர் தாசஸ்யம்னு பேர். அதான் அதில் தான் இங்கே முடிச்சதே நமஸ் தஸ்மை. தஸ்மைன்றது இந்த இடத்துல அடிபணிந்து பணி செய்யறது. தஸ்மை விஷ்ணவே, மகாவிஷ்ணுவே, பிரப விஷ்ணுவே. பிரபு விஷ்ணுவே கிடையாது, இது பிரபு கிடையாது. பிரபுன்னா அதிபதி ஆடும். பிரப விஷ்ணுவே. பிரபன்றது ஒளிமயமான. அதான் இப்பயும் நீங்க இந்த சந்திர பிரபா சூரிய பிரபான்றா பாருங்க, அதெல்லாம் வாகனங்கள்லாம், வாகனங்கள்லாம் பிரபான்னுவா. சூரிய பிரப, சந்திர பிரப, அண்ணா 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 பிரப, அது மாதிரி சொல்லுவான். அந்த பிரபான்றதுக்கு பேரு ஒளிமயமானன்னு அர்த்தம். இந்த இடத்துல வந்து பிரப விஷ்ணுவேன்னா ஒளிமயமான விஷ்ணுவே, மகாவிஷ்ணுவே அப்படின்னு அர்த்தம். இதில் என்னன்னா ஒளி, இதுக்கு என்ன மொத்தமாக நீங்கள் வருவது அர்த்தம்னு சொல்லிப்பா. ஒரு இதனோட கன்க்ளூஷன் என்னன்னா, ஒளிமயமான மகாவிஷ்ணுவை எந்த நேரமும் மனசில் உச்சரிச்சுட்டே இருக்கவா குடும்ப பந்தங்கள்ல இருந்து விலகி எம்பெருமானுக்கு பணிவிடை செய்யறத மனசுல பூரண ஆசையோட விரும்பி எம்பெருமானுக்கு பணிவிடை செஞ்சு அதுலேயே மனசை நிலை கொண்டிருக்கும் போது உங்களுக்கு முக்திக்கு வழியை பெருமாள் காட்டுவார்ன்றதை இதுல சொல்றான். அவ்வளவுதான் இந்த 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 இதோட வர்த்தம் அதுதான். தேங்க்யூ. இப்போ ஏதாவது இதில் புரியலன்னா நீங்கள் கேளுங்க, கேட்டால் சொல்கிறேன்.